அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். கோடைவில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்படி உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. அதுக்காகவே தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவ்வளோதான், கோடை வெயில் ஸ்டார்ட் ஆக போகுது. வெயில் இப்போவே நிறைய கொளுத்துது. இன்னும் மே மாதமே வரல, எப்படி என்ன செய்கிறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்காக தான் ஒரு சில டிப்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். வீடியோ எண்டில் ஒரு முக்கியமான பிக்சர்ஸ்லாம் இருக்குது. கோடை வெயிலில் என்ன உணவு எடுத்துக்கணும், எப்படி இருக்கணும், அது போன்ற வீடியோ பிக்சர்லாம் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களையும் உங்கள் உடம்பையும் பாதுகாத்துக்க முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வாங்க என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, கோடையில் என்னென்ன உணவு வெள்ளரிக்காயில் பார்த்திங்கன்னா அதிக நீர் இருக்கிறதுனால உடலை ஹைட்ரேட் பண்ணி எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கும். ஸோ வெள்ளரிக்காய் கண்டிப்பாக எல்லாருமே டெய்லி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு தர்பூசணியில் பார்த்திங்கன்னா 90% நீர் இருக்கிறதுனால இது தாகத்தை தணிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலில் நீர் குறையாமல் வெயிலின் தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சி உங்களை நீர் சத்தோட உடம்பை வச்சுருக்கும். ஸோ தர்பூசணியும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இளநீரில் இதிலும் அதிக நீர் சத்து, இயற்கையாகவே இதில் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கிறதுனால உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டையும் தணிக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இளநீர் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கணும் இந்த கோடை வெயிலில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தயிரும் மோரும் நம்ம வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதையும் கண்டிப்பாக வாரத்தில் டெய்லியும் எடுத்துக்கலாம். இதில் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் குடல் ஆரோக்கியமும் இருக்கும். ப்ரோபயோட்டிக் நிறைந்ததுனால தயிர் உடம்பை குளிர்ச்சியாகவே வச்சுருக்கும். தயிரும் மோர் டெய்லியும் கண்டிப்பாக குடிங்க. ஒரு டம்ளர் கண்டிப்பாக குடிங்கள. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எலுமிச்சை ஜூஸ், லெமன் ஜூஸ். இதில் ஹைட்ரேட் இருக்கிறதுனால உடம்பை புத்துணர்ச்சியாக எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் வைட்டமின் சி இருக்கிறதுனால உங்களை அந்த வெயில் தாக்கத்துலேருந்து கண்டிப்பாக பாதுகாக்கும். கண்டிப்பாக எலுமிச்சை நீர், லெமன் ஜூஸு கண்டிப்பாக நீங்கள் குடிச்சே ஆகணும். வாரத்தில் 3 நாள் இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு முலாம்பழம். இதையும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸாகவே அப்படியும் சாப்பிட்லாம். பெஸ்ட்டு ஜூஸ் போட்டு எடுத்துக்கிறது தான் நல்லாயிருக்கும். இதிலும் அதிக நீர் உள்ளதால் உடலை குளிர்ச்சியாகவே வச்சுக்கும். வெயிலின் உங்கள் உடம்பை சூட்டை அதிகரிக்காமல் குளிர்ச்சியாகவே வச்சுக்கிறதுக்கு முலாம்பழமும் யூஸ் ஆகும். லாஸ்ட்டாக கரும்புச்சாறு இயற்கையாகவே இது ஒரு ஆற்றல் மிக்க பானமாக இருக்குது. இது வெயில் காலத்தில் இல்லாமல் மற்ற காலத்திலும் ரொம்ப இயற்கையாகவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகக்கூடிய ஒரு ஜூஸ் தான். அதுவும் வெயில் காலத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது உடலை புத்துணர்ச்சியாக எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். இதுதான் கோடை வெயிலில் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கூடிய மிக முக்கியமான உணவுகள். என்னென்ன? வெள்ளரிக்காய், தர்பூசணி, இளநீர், தயிர் அண்டு மோர், எலுமிச்சை நீர், முலாம்பழம், கரும்புச்சாறு. இது போன்ற உணவுகளை நீங்கள் எடுத்துக்கினா மட்டும்தான் வெயிலின் சூடை தணிக்க முடியும். வெயிலிருந்து உங்கள் உடம்பையும் பாதுகாத்துக்க முடியும். ஸோ இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கோடை வெயிலை எப்படி தடுக்கலாம், நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வெயிலால் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹீட் அதிகமானால ஸ்ட்ரோக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்ச்சத்து குறையும். ஏன்னா வெயில் பட்டும் போது நீர்ச்சத்துலாம் அந்த வெயில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எனர்ஜி இல்லாமல் செஞ்சிடும் உடம்பை. அதால் தான் நீர் ஆதாரமாக நிறைய எடுத்துக்கணும். தர்பூசணி இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக எடுத்துக்கணும். தண்ணீர் நிறைய குடிக்கணும். அப்போ தான் நீர்ச்சத்து குறையாமல் அப்படி இருக்கும். அப்புறம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் மயக்க வரும். ஒரு சிலருக்குலாம், வயசானவங்க, முதியோருங்க, இது மாதிரிக்கெலாம் தலை சுற்றல், மயக்கெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வெயிலுடைய ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இந்த பாதிப்புகள் இருக்கிற போது நம்ம எப்படி நம்மளை பாதுகாக்கலாம்? அதிகமான தண்ணீர் குடிக்கணும். தலையில் டவல் போட்டு போகணும், இல்லை ஏதாச்சும் ஒரு இது கொண்டு தலையை
மூடிக்கணும், கவர் பண்ணணும். அப்போ தான் வெயிலின் தாக்கத்தை கொஞ்சம் நம்ம உடம்புல படாமல் கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் குளிர்ச்சியான உணவு சாப்பிடுவோம். வாகனங்களில் வாகனத்தில் போகும்போது மதுபானம் அதை தவிர்க்கவும். ஏன்னா குழந்தைகள் காரில் தனியாக விடக்கூடாது. ஏன்னா வெயில். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.